வணக்கம் நேயர்களே. எஃப்டிபி சேனல் நேயர்களுக்கு உங்கள் குன்றத்தூர் பாலாஜியின் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜாதகத்தில் இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லக்கூடிய இந்த தோஷங்கள் இருந்ததுன்னா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் தரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஜாதகத்தில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தரோட ஜாதகத்தை எடுக்கிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக தோஷம் இல்லாத ஜாதகம்ங்கிறது ரொம்ப ரேர் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா இப்போ வரக்கூடிய ஜாதகத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சிமிலரான தோஷம் நிச்சயமாக ஜாதகத்தில் இருந்திருக்கும். அதில் நம்ம மெயினாக ஜென்ரலாக எல்லாரும் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ராகு கேது தோஷம்ங்கிறத முதல்ல பார்ப்பாங்க. இந்த ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லக்னம் சொல்லக்கூடிய ராசி கட்டம் நவாம்சம் ரெண்டு இடத்துலையுமே இந்த லக்னம் சொல்லக்கூடிய இடம் தான் முதல் இடம். அந்த லக்னம் சொல்லக்கூடிய அந்த முதல் இடத்துலேருந்து 12 இடங்களை நம்ம கவுண்ட் பண்ணி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஜாதகத்தில். இந்த லக்னம் சொல்லக்கூடிய இடம் தான் முதல் இடம். அப்படிங்கும் போது லக்னத்துல ராகுவோ கேதுவோ, அதே மாதிரி 2வது இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தாங்க அப்படின்னா ஜாதகத்துல அது ராகு கேது தோஷம்னு தாராளமா சொல்லலாம். அப்போ அதுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, இந்த ராகு கேது தோஷ பரிகாரத்தை நீங்க தாராளமா காலஹஸ்தி அப்படி இல்லைன்னா திருநாகேஸ்வரம் போனீங்க அப்படின்னா தாராளமா ராகு கேது தோஷ பரிகாரம் அங்க பண்ணலாம். இது ரெண்டுமே பரிகார ஸ்தலம் தான். 24/7 அங்க இருப்பாங்க. அதனால நீங்க எந்த கிழமை வேணாலும் போகலாம். நீங்க இந்த கிழமை தான் போகணும், அந்த கிழமை தான் போகணும்னு கிடையவே கிடையாது. எந்த கிழமை வேணாலும் நீங்க அங்க போயிட்டு இந்த ராகு கேது தோஷ பரிகாரத்தை தாராளமா பண்ணலாம் நீங்க. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். 2வது ஜாதகத்துல ராகு கேது எப்பவுமே ராகு எந்த இடத்துல இருக்காரோ அதுக்கு நேர்மாறான இடத்துல தான் கேது இருப்பார். ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இருப்பார். அப்படிங்கும் போது ராகு கேதுவுக்கு நடுவுல மற்ற கிரகங்கள்லாம் மாட்டின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். அதாவது ராகு இங்க இருக்கார், கேது இங்க இருக்கார், இதுக்கு நடுவுல மற்ற கிரகங்கள் இருக்கு அப்படின்னா இதை ஜாதகத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா காலசர்பதோஷம் சொல்லுவோம். இந்த காலசர்பதோஷம்ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ராகு கேதுவுக்கு நடுவுல இந்த கிரகங்கள்லாம் மாட்டின்னு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த காலசர்பதோஷம்ங்கிறது அந்த பரிகாரம் செய்யற வரைக்கும் அந்த கிரகங்களோட தன்மைங்கிறது வெளியில வர முடியாது. நீங்க அதனால்தான் பாருங்களேன், இந்த காலசர்பதோஷம் ஜாதகம் உள்ள ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்களுக்குலாம் திருமணம்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 30 வயசுக்கு மேலதான் நடக்கும். காரணம் ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப கம்மி. அப்படியே தெய்வ சங்கல்பனால் நடந்தது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஓகேங்களா? அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதே மாதிரி காலஹஸ்தி அப்படின்னா திருநாகேஸ்வரத்துல நம்ம இந்த கால சர்பதோஷ பரிகாரத்தை தாராளமா பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜாதகத்துல இந்த 2 தோஷமும் ஒருத்தரோட ஜாதகத்துல நம்ம இப்ப பார்த்திருக்கோம். 3வது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா செவ்வாய் தோஷம். இந்த செவ்வாய் தோஷத்தை வச்சுதான் இப்ப பல பேர் அந்த பூதாகரமா பண்ணிட்டு இருக்காங்க, பல பிரச்சனைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. செவ்வாய் பார்த்தோன்னு ஒரு ஜாதகரும் பார்த்தோம்னா இது செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம், இதை ரிஜெக்ட் பண்ணிடலாம் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அது தவறான விஷயம். ஜாதக ரீதியா சொல்லக்கூடிய விஷயம், லக்னத்துல செவ்வாய் இருந்தாலும், 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும், 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும், 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும், 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் தோஷம் சொல்றோம். ஆனா இது விதிவிலக்குங்கிறது உண்டு. செவ்வாய் சுப கிரகத்தோட சேர்ந்து இருந்தாலும் பாவ கிரகத்தோட சேர்ந்து இருந்தாலும் தோஷம் கிடையாது. சுப கிரகத்தோட பார்வையை வாங்கி இருந்தாலும் பாவ கிரகத்தோட பார்வையை வாங்கி இருந்தாலும் தோஷம் கிடையாது. செவ்வாய் ஆட்சி ஸ்தானத்துல இருந்தாலும் உச்சஸ்தானத்துல இருந்தாலும் தோஷம் கிடையாது. செவ்வாய் பகைஸ்தானத்துல இருந்தாலும் நீச்சஸ்தானத்துல இருந்தாலும் தோஷம் கிடையாது. இவ்வளவு சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கு. இதை முதல்ல நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் பையனுக்கோ பொண்ணுக்கோ செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 3 தோஷம் பூதாகரம். இதெல்லாம் ஏன் நம்ம ஜாதகத்துல வருது, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றோம், ஏன் இந்த மாதிரிலாம் நடக்கிறது அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, சில சாபங்களை நம்ம லைஃப்ல வாங்கவே கூடாது. என்ன அப்படின்னா, முதல்ல பத்தினி சாபம். பத்தினி சாபம் அது ரொம்ப மோசமான சாபம். பெண்கள்கிட்ட நம்ம அவதூறா நடந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்னால இந்த பத்தினி சாபம்ங்கிறது நமக்கு சேரும். 2வது பிராமண சாபம். அதாவது பிராமணன் அவருக்கு நம்ம ஏதாவது துன்பம் இழைத்தாலோ இல்லை நம்ம அவதூறா அவர்கிட்ட நடந்துட்டாலோ இந்த பிராமண சாபம்ங்கிறது ஜாதகத்துல வரும். 3வது பார்த்தோம் அப்படின்னா பிரேத சாபம். இந்த பிரேத சாபம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இறந்து போயிருப்பாங்க வீட்டில். சில பேர் இந்த டெட் பாடி வீட்டில் இருக்கும்போதே அந்த இறந்து போன நபரை பத்தி தவறா பேசுவாங்க, அவதூறா பேசுவாங்க, அவன் பண்ணின இழிவான விஷயங்களை பத்தி பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. இது ரொம்ப மகா மோசமான சாபம். அது பண்ணவே கூடாது. ஒருத்தன் இறந்து போயிட்டான் அப்படின்னா அவன் நல்லது பண்ணியிருந்தாலும் சரி, கெட்டது பண்ணியிருந்தாலும் சரி, அதோட விட்டுறணும். அதை பத்தி நம்ம பேசக்கூடாது அந்த இடத்துல.
பட் இது வந்து மூணாவது இந்த சாபம்ங்கிறது ரொம்ப மோசமான சாபம். நாலாவது வந்து பசு சாபம். பசு சாபம்ங்கிறது பசுவை வந்து வதை பண்ணுறது, சித்திரவதை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இதெல்லாம் வந்து நம்ம பண்ணினோம் அப்படின்னா, ஒருத்தரோட வாழ்க்கையில பண்ணினோம் அப்படின்னா. அஞ்சாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா சகோதரி சாபம். இந்த சகோதரி சாபம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம கூட பிறந்த சகோதரி இருப்பா, அக்காவா இருக்கட்டும், தங்கையா இருக்கட்டும், அவங்க வந்து இன்னொரு வீட்டுக்கு போய் வாழப்போட பொண்ணு, அவ இன்னொரு வீட்டுக்கு போறா. அப்படிங்கும் போது அவ வேற ஒரு வீட்டுக்கு போகும்போது அவளோட மனநிலைங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, அண்ணன் தம்பிலாம் இங்க இருக்காங்க, அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருக்கான், நம்ம மாத்திரம் இன்னொருத்தர் வீட்டுக்கு போறோம், ஒரு முகமே தெரியாத நபர் ஒருத்தரோட வீட்டுக்கு போறோம், அங்க ஒரு குடும்பம் இருக்கு, அவ நம்மளை எப்படி ஏத்துப்பா, அவங்க நம்ம எப்படி நம்மள்ட்ட பழகுவா, அப்படிங்க இந்த ஒரு மன போராட்டம், மன வருத்தத்தோட அந்த பெண் வந்து அந்த வீட்டுக்கு செல்வா. அப்போ இந்த புகுந்த வீட்டிலேருந்து, இந்த பிறந்த வீட்டிலேருந்து அந்த புகுந்த வீட்டுக்கு போகக்கூடிய பொண்ணுடைய மனநிலைங்கிறது ரொம்ப மோசமா இருக்கும். அப்போ அந்த கூட பிறந்த அண்ணன்மார்கள் தம்பிமார்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவெல்லாம் வந்து அந்த காலத்துல அதனாலதான் நடைமுறையில வச்சான். என்ன அப்படின்னா, பொங்க சீரு, தீபாவளி சீரு, கார்த்திகை சீரு இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி நேரத்துல அந்த பெண் வந்து கல்யாணம் ஆகி போன வீட்டுக்கு போய் அந்த பொண்ணுக்கு புடவை, அந்த பொண்ணுக்கு வந்து வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் வச்சு முன்னால முடிஞ்ச காசு அந்த பொண்ணுக்கு நகை எதுவா வேணாலும் கொடுத்துட்டு, கவலைப்படாத கண்ணே, உன் கூட நான் இருக்கோம், உன்னோட அண்ணன் தம்பி நாங்களாம் உன் கூட இருக்கோம், உன்னை கடைசி வரைக்கும் பார்த்துப்போம், உனக்கு நாங்க சீரா வருஷம் இந்த மாதிரி செஞ்சு உன்னை கவனிச்சுப்போம், நீ வேற வீட்டுக்கு போனாலும் நீ எங்க வீட்டு குழந்தை அப்படின்னு அந்த குழந்தைக்கு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா. அந்த குழந்தை, அந்த சகோதரிக்கு வந்து மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். எங்க அண்ணன் வந்து செஞ்சுட்டான், என் தம்பி வந்து செஞ்சுட்டான், என் குடும்பத்திலேருந்து வந்து செஞ்சாங்கன்னு அவ்வளோ சந்தோஷப்படும். ஆனா இதுக்கு நேர்மாறா நம்ம வந்து அந்த மாதிரி சீர்லாம் செய்யாம, நம்ம வந்து போனதோட தங்கச்சி கல்யாணம் பண்ணி அக்கா கல்யாணம் பண்ணி போனதோட விட்டுட்டு அவளுக்கு எதுவுமே செய்யாம நம்ம இருக்கோம்னு வச்சுங்களேன், அவன் மனசுல என்ன நினைப்பா அப்படின்னா, இவ்வளவு தூரம் வந்து நான் அவங்க கூட வந்து வாழ்ந்திருக்கேன், பழகியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், அண்ணன் தம்பியா நம்ம இருந்திருக்கோம், ஒரே வயிற்றுல பிறந்து எல்லாம் பண்ணியிருக்கோம், ஆனா நீ என்ன ஒரு துச்சமா மதிச்சு இன்னொரு வீட்டுக்கு போனோன்னு என்ன கை விட்ட போத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனத்துல படக்கூடிய அந்த வருத்தம் வந்து சாபமா வந்து நிற்கும். அதனால இந்த சாபங்கள்லாம் நீங்க வாங்கிக்காம தவிர்த்தீங்கனாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடும். இந்த ராகு கேது சாபம், கால சர்பதோஷ சாபம்லாம் உங்களுக்கு எப்படி வருது? மிருகங்களை வதை செய்வதனால். என்கிட்ட பாம்பை நிறைய பேர் அடிச்சு கொள்ளுவான், எல்லாம் பண்ணுவான். இந்த சர்பதோஷம் இதெல்லாமே ஜாதகத்துல வர்றதுக்கு காரணம் என்னன்னா, எந்த ஒரு இந்த பாம்பெல்லாம் வந்து நம்மளை எதுவுமே செய்யாது, அது ஓரம் ஓட்டனா அது பாட்டுக்கு போயிடும். அதை பார்த்த உடனே கொம்பை எடுத்துன்னு 10 பேர் ரவுண்ட் அப் பண்ணி அதை போட்டு அட்டின்னு அடிச்சு கொண்டு எல்லாம் பண்ணி இது வந்து தான் நமக்கு வந்து சாபமா வந்து சேரும். இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஜாதக ரீதியா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஜாதகத்துல ஏதாவது ஒரு சாபம் இருந்ததுனாலும் அந்த தசாபுக்தி வரக்கூடிய காலகட்டத்துல நமக்கு வாழ்க்கையில படக்கூடாத பிரச்சனைகள் பட்டுதான் தீருவோம். புரியுதுங்களா? இதை தவிர பூர்வ புண்ணியஸ்தானம், நம்மளோட கர்மா, நம்மளோட இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் வந்து மனுஷன் வெளியில வரான் அப்படின்னா தெய்வ சங்கல்பம் தான். அதனால வாழற காலத்துல உன்னால முடிஞ்ச நல்லதை செய். யாரும் உனக்கு வந்து உதவி செய்யின்னு சொல்ல. முடிஞ்சா நல்லது செய், முடியலன்னா கம்முன்னு உட்காந்துக்கோ. போய் அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்காத, அடுத்தவன் குடியை கெடுக்காத, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சனியோட ஆதிக்கம் வரக்கூடிய காலத்துல நீ செஞ்ச தப்புகளுக்கு சனீஸ்வர பகவான் உனக்கு விளக்கம் கொடுப்பார். அதுல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது, யாரும் மாட்டி இது பண்ணவே முடியாது. எவ்வளவு பேரை நான் பார்த்திருக்கேன் பண்ணின அராஜகங்கள் அநியாயங்களுக்கு. பார்த்தீங்க அப்படின்னா தசாபுக்தி மாறும்போது வக்ரமான திசை வரக்கூடிய காலகட்டத்துல அவன் படக்கூடாத கஷ்டங்கள்லாம் படுவான். அதான் உண்மையான விஷயம். யாருடைய பெண்ணு 3 விஷயத்துலயும் ஆசைப்படக்கூடாது. அடுத்தவன் பொண்ணு, அடுத்தவன் பெண்ணு, அடுத்தவன் மண்ணு, 3த்துல நீ ஆசைப்பட்டினாலே ஜோலி முடிஞ்சது, லைஃப் முடிஞ்சது. அவ்வளவுதான் உண்மையான விஷயம். நீ மாத்திரம் இல்ல, உன்னோட அடுத்த ஜெனரேஷன் எல்லாமே முடிஞ்சிடும். அதனால ஞாபகத்துல வச்சுக்கோ. என்னடா ஜோசியர் இப்படி ஆஷா பேசுறான்னு நினைக்காதீங்க. நீனும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியதான் நான். பாலாஜியை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான். நீனும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். என்னோட இந்த பதிவை பார்த்து ஒரு 2 பேர் திருந்தினீங்க, 2 பேர் மாறினீங்க அப்படின்னா அதுதான் எனக்கு பெரிய கிடைச்ச ஆஸ்கார் அவார்டு. அதனால அதை முதல்ல புரிஞ்சுங்க. உங்களுக்கு ஜாதகத்துல என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க தாராளமா என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் 9842277263. அதுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட பதிவுகளை நீங்க உங்களோட ஜாதகத்தை எனக்கு அனுப்புங்க. நான் அதை பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய பரிகாரங்கள், என்ன தோஷம் இருக்கு, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட், ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.